நாட்டை எதிரிகளிடமிருந்து பாதுகாக்கவும் பாதுகாப்பு அமைப்பை வலுப்படுத்தவும் சுதர்சன சக்கரம் திட்டம் தொடங்கப்படுவதாக பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்தார். 2035ஆம் ஆண்டுக்குள் நாட்டின் தேசிய பாதுகாப்பு கேடயத்தை விரிவுபடுத்த விரும்புவதாக தெரிவித்த பிரதமர், எதிரிகளை அழித்து பக்தர்களை பாதுகாக்கும் பகவான் கிருஷ்ணரின் கையில் இருக்கும் சுதர்சன சக்கரத்தை முன்மாதிரியாக கொண்டு இந்தியா சுதர்சன சக்கரம் திட்டத்தை தொடங்க இருப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்தார். மருத்துவமனைகள், மதத்தலங்கள் போன்ற முக்கிய உட்கட்டமைப்புகளை பாதுகாக்க புதிய தொழில்நுட்ப தளமான ராஷ்டிரிய சுரக்ஷா கவச் வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். நாட்டில் எமர்ஜென்சி அமல்படுத்தப்பட்டு 50 ஆண்டுகள் ஆனதை சுட்டிக்காட்டிய பிரதமர், அரசியலமைப்பை கொன்ற இந்த பாவத்தை நாட்டின் எந்த தலைமுறையும் மறக்கக்கூடாது, அரசியலமைப்பை கொன்ற பாவிகளை மறக்கக்கூடாது என்றும் கேட்டுக்கொண்டார். அனைத்து மொழிகள் குறித்தும் பெருமை கொள்வதோடு அவற்றின் வளர்ச்சிக்காக அனைவரும் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்த பிரதமர் மோடி, விவசாயிகள் மற்றும் மீனவர்களின் நலனை பாதுகாப்பதில் ஒருபோதும் சமரசம் கிடையாது என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். நாட்டின் 79வது சுதந்திர தினத்தையொட்டி டெல்லி செங்கோட்டையில் பிரதமர் நரேந்திர மோடி தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். நாட்டின் 79வது சுதந்திர தினம் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இதையொட்டி டெல்லி ராஜ்காட்டில் உள்ள மகாத்மா காந்தி நினைவிடத்தில் பிரதமர் நரேந்திர மோடி மலர்தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து செங்கோட்டைக்கு வருகை தந்த பிரதமர் மோடியை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், பாதுகாப்பு இணை அமைச்சர் சஞ்சய் சேத் மற்றும் பாதுகாப்பு செயலாளர் ராஜேஷ்குமார் சிங் ஆகியோர் வரவேற்றனர். முப்படைகளின் அணிவகுப்பு மரியாதையை பிரதமர் ஏற்றுக்கொண்டார். பிரதமர் நரேந்திர மோடி தொடர்ந்து 12வது முறையாக தேசிய கொடியை ஏற்றி வைத்த பெருமையை பெற்றுள்ளார். சுதந்திர தின விழாவில் மத்திய அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த சுமார் 5000 சிறப்பு விருந்தினர்கள் பங்கேற்றனர். அணு ஆயுத மிரட்டலுக்கு அஞ்ச மாட்டோம் என்றும், சிந்து நதி இந்தியர்களுக்கு மட்டும்தான் சொந்தம் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். செங்கோட்டையில் சுதந்திர தின விழா உரையாற்றிய பிரதமர், இந்தியாவின் விடுதலைக்காக எண்ணற்ற வீரர்கள் உயிர் தியாகம் செய்ததாக குறிப்பிட்டார். சிந்து நதியில் போதிய தண்ணீரின்றி நமது விவசாயிகள் கஷ்டப்படுவதாகவும், விவசாயிகளுக்கு போதிய நீர் கிடைக்காமல் இன்னல்களை அனுபவித்து வந்ததாகவும் தெரிவித்தார். சிந்து நதி இந்தியர்களுக்கு மட்டும்தான் சொந்தமானது என தெரிவித்த பிரதமர், அணு ஆயுத மிரட்டலுக்கு அஞ்ச மாட்டோம், அணு ஆயுத மிரட்டல்களை ஒருபோதும் பொருட்படுத்த மாட்டோம், ரத்தமும் நீரும் ஒன்றாக செல்ல முடியாது என குறிப்பிட்டார்.